ஹலோ காய்ஸ் 25+ ஆக ஆரம்பித்தாலே நம்ம ஃபேஸில் கொலாஜன் ப்ரொடக்ஷன் கம்மியாக ஆரம்பிச்சிரும். இதனால் என்னென்னா நமக்கு வந்து ஒரு விசிபிள் ஃபைன் லைன்ஸ் எல்லாம் தெரியும். இதை எப்படி கம்மி பண்ணலான்னா நம்ம ஸ்கின் கேரில் ரெட்டினால் ப்ராடக்ட்ஸும் அதே மாதிரி நம்மளோட ஃபுட்டில் விட்டமின் ஏ இருக்கிற ரிச் ஃபுட்ஸும் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் இங்கே யூஸ் பண்ணுறது டாட் அண்ட் கியோட நைட் ரீசெட் ரெட்டினால் ப்ளஸ் செரமைட் க்ரீமு. இது ஒரு ஜெல் டெக்ஸ்சரில் இருக்கும். ஸோ ஈஸியாக பிளெண்ட் ஆயிரும். இதை எப்படி அப்ளை பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அண்ட் தென் ரெட்டினால் யூஸ் பண்ணுங்கள். இல்லை சாண்ட்விச் மெத்தடில் கூட யூஸ் பண்ணுங்கள். இதனால் என்னென்னா நம்ம ஃபேஸ் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும், ரொம்ப இரிட்டேஷன் இருக்காது. இது வந்து கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா. அண்ட் தென் நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் நீங்கள் போடணும், இல்லாட்டி பயங்கர எரிச்சல் கொடுக்கும் ஃபேஸுக்கு. இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட், நான் அவங்க எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து ஐ க்ரீம் வந்து சேம் டாட் அண்ட் கியோட ரெட்டினால் ப்ளஸ் கெஃபைன் ஐ க்ரீம் கான்சன்ட்ரேட்டட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஜெல் டெக்ஸ்சரில் தான் இருக்கும். இது வந்து இதுவும் உங்களோட கண்ணுக்கு கீழே ஈஸியாக பிளெண்ட் ஆயிரும். இது மெயினாக கெஃபைன் இருக்கிறனால கண்ணுக்கு கீழே இருக்கிற பஃபினஸ் எல்லாம் வந்து ஒரு நல்ல ரிடக்ஷன் தரும். ஒரு ட்ராப் சைஸ் மட்டும் எடுத்துகிட்டு கண்ணுக்கு கீழெல்லாம் ஒரு ஜென்டிலான ஒரு மசாஜ் மட்டும் கொடுங்க. இது வந்து கருவளையம்லாம் அவ்வளோ சீக்கிரமாக நீக்காது, ஏன்னா கருவளையம் வர்றது நம்ம தூங்காததுனால. ஸோ நல்லா தூங்குங்க, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் நல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல விசிபிள் ரிசல்ட்டே கிடைக்கும் பஃபினஸ்க்காக. ஸோ இந்த மாதிரி ரெட்டினால்லாம் உங்கள் ஸ்கின் கேரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா இப்படி இருக்கிற ஃபேஸ் இமீடியட்டாக இப்படி ஆகாது, பட் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். பாய்.